இந்த வீடியோல நம்ம வந்து சில இன்ஸ்டாகிராம் ஹேக்ஸ் பத்திலாம் வந்து பார்த்தா பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ட்ரிக்ஸ் அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதாவது என்ன சொல்றது, நீங்க இதுவரை எத்தனை யூசர் நேம் மாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பயோ வச்சிருக்கீங்க, என்னென்ன வச்சிருந்தீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடியில் என்னென்ன ஐடி அப்படிங்கிறது விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 1-2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல, அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஐடி வச்சுருப்பீங்க. இப்போ கண்டிப்பாக வேறு ஐடி நேம்லாம் வந்து மாற்றிருப்பீங்க. நேமு, அதுக்கப்புறம் ஐடி, பயோ, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, யார் அதில் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் யார் யார் ஸ்டோரிக்கெலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது அவங்க ஸ்டோரியில் போல் வச்சுருந்தாங்களா, இல்லை ஆஸ்க் மீ எ கொஸ்டின் அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா, அப்புறம் வந்து நீங்கள் யார் யார் ஸ்டோரிக்கெலாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ரியாக்ட் அப்படின்னா மெசேஜ் இல்லை, அந்த என்ன சொல்கிறது, ஸ்டோரியில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த போல்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஆஸ்க் மீ எ கொஸ்டின், சூஸ் அ சாங், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க, யார் யாருக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணலை, அந்த மாதிரி ஐடிஸ்லாம் வந்து பார்த்தா பார்க்கலாம். அந்த ரெக்வஸ்ட்டை உங்களால் எடுக்கவும் முடியும். நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்கிறது, நிறைய டைம்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்பவே வந்து என்ன சொல்லலாம், கம்மியான டைம்லேயே நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சஸ் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னென்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்ல டாப்பில் இருக்கும். தென் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற முதல் ஆப்ஷன், அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல முதல் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த கொடுத்தவங்க யார் யார் அக்செப்ட் பண்ணலை, அதாவது அக்செப்ட் பண்ணாத லிஸ்ட்லாம் வந்து பார்த்தா வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க யார் யார் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடியை தனியாக சர்ச் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தா எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். அதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் கண்டுபிடிக்கிறது, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிறது. தென் கனெக்ஷன்ஸ்க்கு மேலே பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தா சில விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய பயோ அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பயோ லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஐடி அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதுவரையும் என்னென்ன ஐடியெலாம் மாற்றினீங்க, என்னென்ன நேமில் ஐடி வச்சுருந்தீங்க, ஃபஸ்ட்டு என்ன வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன மாற்றினீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பயோ அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணது உடனே வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன பயோலாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரிலாம் பயோ வச்சுருந்தீங்க அப்படின்னு. தென் நேமு, நீங்கள் என்ன நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தீங்க, எந்த மாதிரி ஃபாண்ட்டில் மாற்றிருந்தீங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை நேம் மாற்றிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் பார்க்க முடியும். அண்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் பயோ லிங்க், நீங்கள் வந்து பயோ லிங்க் மோஸ்ட்லி யாரும் பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணது இப்போ வரைக்கும் என்ன லிங்க் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நடுவில் லிங்க் மாற்றிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தா பேக் போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆக்சஸ் டேட்டா கொடுத்து திரும்பி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரிலாம் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, நீங்கள் கனெக்ஷன்ஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் நீங்கள் யார் யார் ஸ்டோரிக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. போல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். போல்ஸ் அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி ஸ்டிக்கர் மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் அப்படிங்கிறது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா யார் யாரோட ஸ்டோரிக்கு நீங்கள் போல்ஸில் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வரும். என்ன போல்னு வராது, ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க யார் யாரோட அவங்களோட ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரும். அதே மாதிரி கொஸ்டின்ஸு அண்ட் சாங்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே, டச் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தீங்கனாலே அதெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி ஏதாச்சும் போல் வச்சுருந்தீங்க, ஆக்சுவலி அதெல்லாம் வராது. மற்றவங்க ஸ்டோரியில் நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி இந்த மாதிரி தான் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணாமல் தான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அந்த அக்செப்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஒரு காலத்தில் என்ன சொல்கிறது, ரொம்ப நாளுக்கு மேலே கொடுத்துருப்பீங்க.
அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான், அதாவது இதான் வந்து பார்த்தா அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களால் பயோ பார்க்க முடியும், நேம் பார்க்க முடியும். இதுவரை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா உங்களால் இந்த ஆப்ஷன் மூலயமா இந்த விஷயங்கள், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். மற்ற ஆப்ஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.